அந்த சங்கத்தில அவரு உறுப்பினரா இருந்து பணியாற்றி சேவை புரிந்தாரு, சிறு வயது முதலே. அவர் அரசியல்ல எப்படி முன்னுக்கு வராருன்னு கேட்டீங்கன்னா, லால் கிருஷ்ண அத்வானி, அதாவது பாரதிய ஜனசங் என்ற கட்சியை ஆரம்பிச்சாங்க ஆர்எஸ்எஸ். அத பாரதிய ஜனதா கட்சியா உருவாக்குனாங்க. அப்போ உருவாக்கும்போது பல தலைவர்கள் இருந்தார்கள். ஆனா அது ஒரு பெருசா ஒரு பெரிய கட்சியாக நாடு முழுவதும் பெரிய கட்சியா உருவாகல. அப்போ பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள மட்டும் தான் கொண்டிருந்தது. எல்லா மாநிலத்திலயும் பார்த்தீங்கன்னா, சுயேட்சை வேட்பாளர்கள விட மிக மிக குறைவான வாக்குகள் பெற்று டெபாசிட்ட இழந்தது தான் நான் பார்த்த கண்ணோட்டத்தில. பார்த்தீங்கன்னா 79 ஓட்டு, 100 ஓட்டெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. சுயேட்சைகள்லாம் ஆயிரக்கணக்கில வாங்கியிருக்காங்க. அதுபோல இருந்த ஒரு கட்சிய தூக்கி நிறுத்தினவர் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில உள்ள அங்க இருக்கிற பிராந்தியத்தில மாகாணத்தில பிறந்த லால் கிருஷ்ண அத்வானி. அவர் ஒரு பேராசிரியர். விபி சிங்குக்கு பேராசிரியரா இருந்தவர். அவரு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு ஆணி வேர்ன்னு சொல்லலாங்க. அவரு தான் ரத யாத்திரைன்னு போட்டு ஆரம்பிச்சு பாரதிய ஜனதா கட்சிய நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி, அந்த ரத யாத்திரை மூலமா பாரதிய ஜனதா கட்சியை பிரபலப்படுத்தி, ஒரு மக்கள் மத்தியில, வெகுஜனங்கள் மத்தியில பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தியா உருவாக்கினவர் லால் கிருஷ்ண அத்வானி தான். அந்த அத்வானி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடிக்கு குரு, அரசியல் குரு. அவர் அகமதாபாத், குஜராத் தலைநகரம் அகமதாபாத்தில் தேர்தலில் நிற்கும் பொழுது ஒரு தளபதியா இருந்து வேலை செஞ்சவர் தான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர். அப்போ அரசியல்ல அந்த பணியாற்றும் பொழுது ரொம்ப நுணுக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாலிபமாக இருக்கும் பொழுது அவர் செஞ்சாருன்னு சொல்கிற காரணத்துக்காகத்தான் அத்வானி அவர்கள் நிறைய பதவிகள்லாம் இவருக்கு கொடுத்து கொஞ்சம் அரசியலில் இவரை முன்னோக்கி செல்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா, குஜராத் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முதலமைச்சர் ஆனாருங்க. அதுக்கப்புறம் நாடு முழுவதும் பிரதம மந்திரியாக இப்போ 10 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சு வராரு. அவருக்கு அடிப்படை ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படை இருக்குது. அதேமாதிரி ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா, அமைப்பு ரீதியால் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குது. மேலும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை. இப்போது அவர்களை எதிர்த்து களமிறங்கி இருக்கிற காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் கட்சி